வணக்கம் நேயர்களே. கூலி சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம். இதுவரை சூப்பர் ஸ்டாரோட படம் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளை பார்த்ததில்ல, இவ்வளோ விளம்பரங்களை பார்த்ததில்ல. இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த படத்துக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 50வது சினிமா ஆண்டு விழாங்க. அதுக்கு கிரிக்கெட்டு ஸ்டேடியத்தில் ஏற்பாடு தடபுடலாக பிளான் பண்ணாங்க. இந்த விழா ஏற்பாடு யாருன்னா, ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவர் பைரவிங்கிற படத்தில் தமிழ் சினிமாவின் பில்லர், இரும்பு தூண் அப்படின்னு அவரை சொல்லலாம். கலைப்புலி தானு. அவர் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லை. அவர் ரஜினி சாரோட பொண்ணு சௌந்தர்யாவை தொடர்பு கொண்டு அப்பாட்ட போய் கேட்கணும், ரஜினி இந்த மாதிரி 50வது ஆண்டு விழா வருது, விழா வைக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பொண்ணும் சரின்னு போய் அப்பாட்ட போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே சூப்பர் ஸ்டார் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படிங்கிறதாங்க அவரோட ஒரே பதில். சௌந்தர்யாவுக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. கலைப்புலி தானுக்கு ஷாக்காகவே ஆயிடுச்சு. எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னு யோசித்தா, சூப்பர் ஸ்டார் மனசில் இந்த ஏஆர் ரகுமான் ஒரு ஷோ நடத்தினார். அந்த ஷோவில் பெரிய சரியான முறையான திட்டமிடல் இல்லாததால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் அது சட்ட சிக்கலாகவும் நின்றுச்சு. ஒரு கட்டத்தில் ஏஆர் ரகுமான் நான் வாங்கின டிக்கெட்டுக்கு வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அந்த நிலைமை தன்னோட ரசிகர்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஜினி சாரோட ஒரே பயம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சன் டிவிக்காரங்க ஆகஸ்ட் 2 கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சு, அதையே 50வது ஆண்டு சாதனை விழாவாக கொண்டாட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த விழா அதே நேரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விழாவில் ரஜினி சாரை 1 மணி நேரம் பேச வைக்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ரஜினி சார் வெளிப்படையாக பேசக்கூடியவருங்க. தன்னோட சுயசரிதையை அவர் இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதில் உண்மையை மட்டும்தான் அவர் எழுதுவார். தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி உச்சம் தொட்டவர். பொதுவாக உண்மையை பேசுனா இந்த சமுதாயம் நம்மளை என்ன சொல்லும் தெரியுமா? அவனை ஒரு பைத்தியக்காரன், மெண்டல்னு சொல்லும். அந்த நம்மன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தனும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயம் சந்திச்சு தான் ஆகணும். அதில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் தப்பலை. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய ஒரு உச்சத்தில் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த உண்மையாக உழைக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். தர்மம் அவங்கள தலை காக்கும். இது தமிழ் மண்ணோட சக்தி. இது ரஜினியோட வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. இதை ரஜினி சார் சுயசரிதையில் கொண்டு மக்கள் படிக்கும்போது பலரோட வெற்றிக்கு அது பாடமாக அமையும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. இப்போ அவரோட சுயசரிதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் சினிமாவாக வரவும் வாய்ப்பு இருக்குது. கூலி எதிர்பார்ப்பு 1000 கோடி வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த படம் 2000 கோடியை தாண்டும் அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா நாகார்ஜுன் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரு. அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் வாராரு அப்படின்னா அவர் ரொம்ப யோசிச்சிருப்பார். அப்போ இதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் இருக்கார், சத்யராஜ் சார் இருக்கார். நிச்சயம் இதில் அவரும் சத்யராஜும் ரஜினி சாரும் இணைஞ்சு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற ஒரு பாடல் செம ஹிட்டு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க இணையிறாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சத்யராஜ் சாருக்கு மகளாக ஸ்ருதிஹாசன் மேக்கப்பே போடாமல் நடிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, இந்தி சூப்பர் ஸ்டார் அமீர் கான், இவங்களோட மிரட்டல் நடிப்பு. அதனால தான் சொல்கிறேன், நிச்சயம் இது 4 கோடியையும் தாண்டி வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஜினி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்கங்க. அவங்க நெருப்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த படம் நிச்சயம் பாட்ஷாவின் மறுமுகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா பாட்ஷாவில் அவர் ஒரு ஆட்டோ டிரைவரு, கூலியில் ஒரு சுரங்கத்தில் ஒரு தொழிலாளியாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது 2 மேட்ச் ஆகுது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பெரிய கேங்கே இதில் இருக்குது. எல்லாம் சாதாரண ஆளுக கிடையாது. அப்போ ரஜினிக்கு பின்னாடி ஒரு கேங் இதுலேயும் இருக்குது. நமக்கு காட்டுற அந்த ட்ரெய்லரு, ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே காட்டுறாங்க. அப்போனா இந்த படத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு எடுத்துக்காட்டு இருக்குது. அப்போ நிச்சயம் இது பாட்ஷாவோட மறுமுகம். பாட்ஷா வந்து ரஜினிக்கு நடித்த படங்கள்லே இப்போ வரைக்கும் நம்பர் 1 அதுதாங்க. அப்போ இந்த கூலியை நம்ம அந்த விட அடுத்து ஒரு படி மேலே தான் வச்சு யோசிக்க வேண்டியது இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தை மிரட்டி விட்டுருப்பாருன்னு நமக்கு நினைக்க தோணுது. ஏன்னா அமீர் கானே இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. இந்திய சினிமா வரலாற்றில் இப்போதைக்கு நம்ம அல்லு அர்ஜுனு தான் வசூல் சாதனை படைச்சது. பாகுபலி இப்படி சொல்லலாம். அதெல்லாம் அடித்து தூக்கி சாப்பிட்டு போகிறாரு கூலியில் சூப்பர் ஸ்டாரு. தன்னோட 75வது வயதில் இந்த சாதனையை அவர் செய்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயம் கூலி அடித்து தூள் பட்டையை கிளப்ப போகுது. ஆகஸ்ட்டு 14 எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐ ஆம் வெயிட்டிங்.